இப்படிதான் கட்டங்கருன்னு கருன்னு இருக்கும். ஒரு விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு நிறைய பேரால மதிக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். எப்படி இருக்க மாட்டோம்? ஒருவேளை ஒழுங்கா படிக்க மாட்டோம், ஒருவேளை ஒழுங்கா குளிக்க மாட்டோம், இல்ல ட்ரெஸ் ஒழுங்கா போட மாட்டோம், இல்ல மூக்கெல்லாம் ஒளிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒருவேளை நீங்க யாருக்கும் பிடிக்காம இருந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா ஏசப்பா எப்பவுமே உங்களுக்காக தான் இருக்கிறாரு. ஏசப்பா யாருக்காக இருக்கிறாரு? ஏசப்பா நினைச்சாருன்னா உன் வாழ்க்கைய அவர் மாத்திருவாரா? ஏசப்பாவால மாத்த முடியாது ஒண்ணுமே இல்ல. ஏசப்பா உன் வாழ்க்கைய, கருப்பான உன் வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்துறதுக்காக தான் ஏசப்பா இருக்கிறாரு. எப்படின்னு கேக்குறியா? வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஏசப்பாவால முடியும். முடியுமா முடியாதா? யாராலதான் முடியும்? நம்ம பார்த்தோம்ல, அந்த வாழ்க்கை நிஜமாவே நல்லா இருந்ததா? அது பார்த்தா கட்டங்கரேன்னு கருகருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லா இருக்குது. ஏசப்பா அப்படிதான்டா. ஏசப்பா எப்பவுமே உன் வாழ்க்கைய மாத்தும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி பண்றாரு. எத்தனை பேருக்கு உன் வாழ்க்கை மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நீ? அப்பனா நீ ஏசப்பா பேச்ச கேட்கணும். ஏசப்பா பேச்ச நீ கேட்டா மட்டும் போதும். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாவே போதும், உனக்கு வாழ்க்கை மாறும். நான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இது